தேதி அறிவிக்கப்பட்டது தொடர்பான தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு பிரியன். இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய அம்சங்கள், முதல் கட்டமாக தமிழ்நாட்டிற்கான இந்த தேதிகள்ல நாம கவனிக்க வேண்டிய அம்சங்கள்லாம் என்னென்ன? அதாவது போன வாட்டி 21 வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏப்ரல் அன்னைக்கு தேர்தல் வச்சுருந்தாங்க. அப்புறம் மே மாதம் வந்து அவங்க வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து மே 2 அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்தது. ஸோ ஒரு 26-27 நாள் கழிச்சு தான் நடந்தது. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லாம் 8 கட்டமாக வச்சுருந்ததுனால அப்படி பண்ணாங்க. இந்த வாட்டி வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாக 23ஆம் தேதி ஏப்ரல் 23 எலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 10 நாளில் கிட்டத்தட்ட மே 4 அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கைன்றது வந்து நிச்சயமாக தேர்தல் கமிஷன் வந்து கடந்த முறை நடந்த அந்த டிலேலாம் கணக்கில் எடுத்துட்டு எவ்வளவு விரைவாக அந்த ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்கிறது அவங்களுடைய ஷெட்யூலை பார்த்தா நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இதில் வந்து 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு நடத்துகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு 23ஆம் தேதி நடத்துறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம ரெண்டுத்துக்குமே 15 நாள் கேப்பு, பக்கத்தில் அண்டை மாநிலங்களாக இருக்குது, 15 நாள் கேப் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இது வந்து இந்த மார்ச் 30 அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கே வந்து மார்ச் 15 ஆகிடுது. ஸோ 15 நாள் தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கான டைம் இருக்குது. அதாவது இப்போது 2 கூட்டணிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் டிசைட் பண்ணலை, நம்பர்ஸை டிசைட் பண்ணலை, தொகுதிகளை டிசைட் பண்ணலை, தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை டிசைட் பண்ணணும். ஸோ அந்த அவைலபிள் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கூட்டணிகள்லையும் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு நேரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 15 நாள்ன்றது விரைவாக போயிடும் அது. ஆனால் ஏப்ரல் 9 லாஸ்ட் டேட் ஃபார் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரல் 8 வரையும் வந்து இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகலாம். ஏப்ரல் 9 தான் கடைசி நாள் வித்ட்ராயலுக்கு அப்படின்ற போது சில சிக்கல்லாம் இருக்கும்போது சில கான்ஸ்டியூன்சிஸில் கடைசி நாள் கூட வித்ட்ராயல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அல்லது அந்த 2 கட்சிகள் ஒரே இடத்துல தாக்கல் பண்ணுறது, இல்லை 2 கட்சிகள் ஒரே இடத்துல கேட்கறது போன்ற பல விஷயங்களுக்கெல்லாம் முடிவு ஏப்ரல் 9 வரையும் டைம் இருக்குது. அப்போது ஒரு சஃபிஷியண்டான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 9க்கு அப்புறம் 23 ஒரு 15 நாள் பிரச்சார டைம் வந்து அதுக்கு ஒரு 15 நாள், கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், 2 வாரம் எக்ஸாக்டாக பிரச்சாரம். 2 வாரம் பிரச்சாரம்ன்றது போகும். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாலாம் இருக்கிற இந்த சமயத்தில் வந்து மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சமயத்தில் வந்து சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கிற சமயத்தில் இந்த பிரச்சாரம் என்பது நிச்சயமாக போதுமான ஒரு விஷயம் தான் என்னுடைய கருத்து. ஏன்னா என்னைக்கு அவங்க ஃபைல் பண்ணுறாங்களோ நாமினேஷன், இன்னைக்கு ஏப்ரல் 1-2 ஃபைல் பண்ணிட்டாங்களோ நாமினேஷன், அதுக்கப்புறம் ஒரு 20-22 நாள் அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசி நாள் வரையும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த ஷெட்யூல், இந்த வாட்டி போட்டிருக்கிற ஷெட்யூல் வெஸ்ட் பெங்காலுக்கு கூட 8 ஃபேஸாக 2 ஃபேஸாக மாற்றி போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரே சிக்கல் என்னென்னா 60 லட்சம் வாக்காளர்களோட தலைவிதியை எப்படி தீர்மானிக்க போகிறாங்க, ஏப்ரல் 23க்குள்ளே தீர்மானிச்சிருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அது தீர்மானிக்காத எலெக்ஷன் நடத்தினாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஷெட்யூல், பக்கா ஷெட்யூல் வந்து ஒரு வியாழக்கிழமை போட்டிருக்காங்க. பின்னாடியும் லீவு கிடையாது, முன்னாடியும் லீவு கிடையாது, ஒர்க்கிங் டேவாக இருக்கிறதுனால அன்றைக்கி வந்து யாரும் லீவு போட்டு ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களாம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பெருமளவு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 65-75% 75% இங்கே ஓட்டு பதிவாகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு எலெக்ஷன்ஸ்லையும் இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு 70-72% ஓட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 முனை போட்டியாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இந்த டேட்டு கட்சிகளுக்கு போதுமான ஒரு நேரம் கொடுத்துருக்கிற ஒரு டேட்டாக தான் நான் பார்க்குறேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம் திரு